அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகமான குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு இந்த மே மாதம் குரு பகவான் எழுத போகும் தலைவிதி இதுதாங்க. அப்படி உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7.5 சனியுடைய ஆரம்ப பகுதியில் உள்ள உங்களுக்கு ஜென்ம ராசியில் சுக்கிரனும் ராகுவும் புதனும் சேர்ந்திருப்பது நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதை குறிக்குதுங்க. சுக்கிரனால் நன்மைகள் ஏற்படுவது, மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குருவினுடைய சஞ்சார பலம் குறைக்குதுங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் மனதில் கவலையை ஏற்படுத்துங்க. உடலில் சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்துல ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சித்திரை 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி வரையில் தான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாரு. அதன் பிறகு அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட நீங்க அதிக அலைச்சல் தேவைப்படுங்க. கேதுவினுடைய நிலையினால மனைவியினுடைய ஆரோக்கியம் பற்றி கவலை உண்டாகுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மனதில் நிம்மதி குறையுங்க. அதே போல மே 1ஆம் தேதி குரு பகவான் திருதிய ஸ்தானமாகிய ரிஷபராசியில் சஞ்சரிப்பது குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதை எடுத்துக்காட்டுதுங்க. குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஜென்ம ராகுவினால் கற்பனையான கவலைகள் உங்களுடைய மனதை அறிக்குங்க. விவாக சம்பந்தமான விஷயங்கள் அமைவதில் தாமதங்கள் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்கள் என்ன நடந்தாலும் பெரிதாக கவலை கொள்ள வேண்டாங்க. நடப்பது அனைத்துமே நன்மைக்கு என்ற ஒரு நிலையில் உங்களுடைய முயற்சிகளை, உங்களுடைய செயல்களை மேற்கொண்டு வரும்போது ஒரு கட்டத்தில் அவை உங்களுக்கு எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துது. மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த மே மாதம் அமைய இருக்குதுங்க. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 7.5 சனியினுடைய தோஷத்துடன் ஜென்ம ராசியில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதால அலுவலகத்தில் பொறுப்புகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருப்பினும் கும்பம் சனியினுடைய ஆட்சி வீடாக இருப்பதால் தோஷத்தினுடைய கடுமை குறையுதுங்க. மேலும் குருவினுடைய ஆட்சி ராசிகளில் ராகு மற்றும் கேதுவினுடைய வீரியம் குறைது என கூறுகிறது ஜோதிட அலங்காரம் எனும் மிக புராதான ஜோதிட கிரகம். மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் பரிகாரத்திற்கு உட்பட்டதையா அமைஞ்சிருக்குதுங்க. வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியங்க. குறிப்பா அலுவலக சம்பந்தமாக அலுவலக பணத்தை எடுத்து செல்லும் போதும் அல்லது அலுவலக ஆவணங்களை எடுத்து செல்லும் போதும் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைய இருக்குது. அதே போல மேலதிகாரிகளும் உங்களிடம் சற்று வேறு விதமாக நடந்து கொள்வது மனதிற்கு சற்று கவலை அளிக்குங்க. இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, தொழிலில் அபிவிருத்திக்காக அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க. இதனால் லாபம் உயருங்க. தொழிலாளர் பிரச்சனை மற்றும் மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு, கூட்டாளிகளுடைய ஒற்றுமையின்மை ஆகியவை கவலை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம் தாங்க. விற்பனையை உயர்த்துவதற்காக அடிக்கடி வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட இருக்குது. சக்திக்கு மீறிய அலைச்சல்கள், உடல் நலன் பாதிக்கப்படுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகுங்க. விற்பனை அபிவிருத்தி திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லது. அதே போல சரக்குகளை அனுப்புவதற்கு முன்பணம் வாங்காமல் அனுப்ப வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும்
தினமும் முன்பணம் வாங்கி கொண்டு அதற்கு பிறகு சரக்குகளை அனுப்புவது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம், நிகழ இருக்கும் மே மாதம், மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமே கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. கடினமாக உழைத்தும் பலன் என்பது குறைவாகவே இருக்குங்க திரைப்படத்துறையினர். மேலும் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டி இருக்குங்க பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மிகவும் கடினமான நிதி நிலைமையை இந்த மாதம் நீங்கள் சமாளிக்க நேரிடுங்க. நடிகைகள் ஆகியோர் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க. உடல் நலனிலை கவனமாக இருப்பது நல்லது. கூடுமான வரையில் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் மே மாதம், இந்த மாதம் முழுவதுமே கிரகநிலைகள் ஓரளவு அனுகூலமாக இருக்குதுங்க. அதிக ஆர்வம் காரணமாக பொது மேடைகளில் பேசும்போது உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக பேசுங்க. பிற கட்சியினர் குற்றங்களை பற்றி கூறும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க. ஏனால் நீதிமன்ற வழக்குகள்ல சிக்கி கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் சற்று பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. இருப்பினும் 7.5 சனியினுடைய தோஷம் இருப்பதால தவறான பழக்க வழக்கங்கள் மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. இந்த வாரத்தில் ஒரு நாளாவது அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசிப்பதை வழக்கமாக கொள்ளுங்க. ஜென்ம சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் நீங்கிவிடுங்க. மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் ஜென்ம சனியுடன் பூமிக்காரகரான செவ்வாயும் சேர்ந்திருப்பதால வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. இரவு நேர பணிகள்ல விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதுங்க. அண்டை நிலத்தவரோடு பகை வேண்டாங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சிறு பிரச்சனையும் பெரிய சண்டையில் கொண்டுவிடும் என்பது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. மனிதர்களுக்கு கோபம் எத்தகைய விபரீத எதிரி என்பதை ஜோதிட கலை விவரித்திருக்குதுங்க. தற்போதுள்ள கிரகநிலைகள் சரியில்லாததால் அந்த அறிவுரையை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கடின உழைப்பையும் தனியே வெளியே செல்வதையும் தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. சனியும் செவ்வாயும் சேர்ந்து ராகுவினால் தோஷம் ஏற்பட்டுள்ளதால நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி தயாரி செய்து கொள்ள வேண்டுங்க. பரிகாரம் தோஷத்தை பெருமளவில் குறைக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வெளியில் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருங்க. சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் சென்று தீபத்தில் சிறிது நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்து தரிசித்து விட்டு வாங்க. இடியினேற்ற பரிகாரம் இது. ஒவ்வொரு திருக்கோவிலிலும் மூலவர் சன்னதியில் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களுடைய நன்மைக்காகவே இயலாதவர்கள் லகிதா ஜபமாக போற்றி புகழப்படும் ராமஜெயம் எனும் தாரக மந்திரத்தை புத்தகத்தில் எழுதிவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.